வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழா. மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் பிரதமர் மோடி. தமிழக கல்வி வளர்ச்சிக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக அமைச்சர் பொன்முடி வேண்டுகோள். விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது. பள்ளிகளுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவு. வோக் இதழின் அட்டை படத்தில் உக்ரைன் அதிபர் தம்பதியினர். போர் சூழலில் கிளம்பியது புதிய சர்ச்சை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 42வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக 42வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, தமிழக ஆளுநர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலையை பரிசளித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் முதலிடம் பிடித்த 69 மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கடந்த 70 ஆண்டுகால வரலாற்றில் பிரதமர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி இதுவே முதல் முறையாகும். இம்முறை தமிழ் வழியில் பட்டம் பெற்ற மாணவர்களும் பிரதமரிடம் பட்டங்களை பெற்றனர். மேலும் பிரதமர் மோடி வருகையால் பல்கலைக்கழகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 7 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. தமிழக கல்வி வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி உறுதுணையாக இருக்க வேண்டும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று 42வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் வரவேற்புரையாற்றிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பொறியியல் பட்டம் பெற்ற மாணவர்கள் சிறு சிறு தொழிற்கூடங்களை தொடங்கி தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும் என்று கூறினார். இந்தியாவிலேயே மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை அறிவித்த ஒரே முதல்வர் தமிழக முதல்வர்தான் என்று கூறிய அவர், இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு உண்டான விடுதி கட்டணம், கல்வி கட்டணம், பேருந்து கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் அரசே ஏற்கும் என அறிவித்துள்ளதையும் கூறினார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்வதாக அமைச்சர் பொன்முடி பிரதமரிடம் வேண்டுகோள் விடுத்தார். விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என தமிழக பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கடந்த ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட்டது. அப்போது சனிக்கிழமைகளில் வகுப்புகள் இயங்காது என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருந்தது. ஆனால் சில பள்ளிகளில் விடுமுறை நாட்களிலும் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைக்க கூடாது என்றும் வேலை நாட்களில் மட்டுமே மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. வோக் இதழின் அட்டை படங்களில் உக்ரைன் போர் காட்சிகளை உலகிற்கு காண்பிக்கும் வகையில் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அவரது மனைவியும் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அக்டோபர் மாதம் வரவுள்ள வோக் இதழ் நேர்காணலில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது மனைவி ஒலனா ஆகியோரின் நேர்காணல் இடம்பெற்றுள்ளது. அதில் ஒலனா போரினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நிற்கும் புகைப்படங்களை வோக் இதழ் வெளியிட்டுள்ளது. இந்த புகைப்படங்கள் ஒரு பக்கம் வரவேற்பை பெற்ற நிலையில் மறுபக்கம் போர் நடக்கும் நேரத்தில் இவையெல்லாம் தேவையா என்ற கேள்வி கணைகளுடன் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் 1 கோடிக்கும் அதிகமான உக்ரைனிய மக்கள் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவொற்றியூரில் இருசக்கர வாகனத்திற்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் எர்ணாவூர் மாகாளியம்மன் பகுதியில்
பிரகாஷ் தேவி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் நேற்று தீ வைத்து தப்பிச் சென்றனர். பின்னர் இருசக்கர வாகனம் எரிவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் வாகனத்தின் மீது தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். இதில் 2 இருசக்கர வாகனங்களும் முழுமையாக எரிந்து நாசமானது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பிரகாஷ் எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மின்சார கட்டண உயர்வு அறிவிப்பை வாபஸ் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் சரவணன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக மாநில குழு உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார். மேலும் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி உயர்வை வாபஸ் பெற வேண்டும், மின் கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வேப்பூர் அருகே வில்வனேஸ்வரர் கோயிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு நடந்த 1008 சங்கு பூஜையில் ஜப்பான் பக்தர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த கோயில் பிள்ளை சுப்பிரமணியன் என்பவர் 35 ஆண்டுகளாக ஜப்பானில் வசித்து வருகிறார். ஜப்பான் நாட்டில் உணவகங்கள் நடத்தி வரும் தொழிலதிபரான கோயில் பிள்ளை சுப்பிரமணியம் அந்நாட்டில் தமிழ் மொழி பெயர்ப்பாளராகவும் உள்ளார். இந்நிலையில் இவரது வழிகாட்டுதலின் பேரில் ஜப்பானை சேர்ந்த தகாயிகி என்கிற பாலகும்ப குருமணி என்பவரின் தலைமையில் 16 ஜப்பானியர்கள் தமிழ்நாட்டில் ஆன்மீக தேடல் என்ற பெயரில் ஆன்மீக சுற்றுலா வந்துள்ளனர். இந்நிலையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வில்வனேஸ்வரர் கோவிலில் சங்கார்ப்பணம் யாகம் நடைபெற்றது. கோயில் பரம்பரை அர்ச்சகர் சாம்பசிவ குருக்கள் தலைமையில் சிவனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 1008 சங்குகள் அடங்கிய தட்டுகளை கையில் ஏந்தி கோவில் வளாகத்தை சுற்றி வந்து வில்வனேஸ்வரரையும் நல்ல நாயகியான பிரகந்த நாயகியையும் வழிபட்டனர். இதில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆன்மீக பக்தர்களை திமுக மாவட்ட கவுன்சிலர் சக்தி விநாயகம் சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் ஒருங்கிணைப்பாளர் கோயில் பிள்ளை சுப்பிரமணியன் கூறுகையில், ஜப்பான் நாட்டின் மக்கள் அதிக அளவில் பணம் சம்பாதித்தும் திருப்தியில்லாத நிலையில் உள்ளனர் எனவும், தமிழ் மொழி ஆர்வம் கொண்ட ஜப்பான் மக்கள் சிவன் மற்றும் முருகன் சுவாமி வழிபாடு மீது ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் வருவதால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் இன்று 20வது நாளாக தடை விதித்துள்ளது. கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த 2 அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் தமிழக காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. நேற்று மாலை ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் வந்தது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 18,000 கன அடியாக நீடித்து வந்தது. இதனால் மெயினருவி, சினிஃபால்ஸ், ஐவர்பாணி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனைத் தொடர்ந்து ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் இன்று 20வது நாளாக தடை விதித்துள்ளது. மேலும் போலீசார், தீயணைப்பு படையினர், வருவாய்த்துறையினர் ஒகேனக்கல் காவிரி கரையோர பகுதியில் தீவிர ரோந்து சென்று கண்காணித்து வருகின்றனர். தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவில் காவிரி ஆற்றில் நீர்வரத்தை மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் அளவீடு செய்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 59 லட்சம் மதிப்பிலான தங்கம் கடத்தி வந்த 3 பேரை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் பெருமளவில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்க இலாகா முதன்மை கமிஷனர் உதய் பாஸ்கருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவரது உத்தரவின் பேரில் விமான நிலையத்தில் சுங்க இலாகா அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கொழும்பில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணம் செய்த சென்னையை சேர்ந்த மஸ்தான் கனி, கலந்தர், ஷாஜகான், சுல்தான் ஆகிய 3 பேரையும் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரித்தனர்.
அதிகாரிகளிடம் 3 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை அடுத்து 3 பேரையும் தனியறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்தனர். அப்போது 3 பேரும் தங்களுடைய உள்ளாடைகளுக்குள் ரகசியமாக வைக்கப்பட்டு இருந்த பாக்கெட்டுகளில் தங்க கட்டிகளை மறைத்து வைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 பேரிடம் இருந்தும் 59,23,000 மதிப்புள்ள 1 கிலோ 300 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்க இலாகா அதிகாரிகள் இது தொடர்பாக 3 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். குமரியில் குரங்கம்மை நோய் உறுதி செய்யப்பட்ட 4 பேருடைய இரத்த மாதிரிகளும் புனேவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை தொடர்ந்து உலக நாடுகளை குரங்கு அம்மை நோய் அச்சுறுத்தி வருகிறது. இந்தியாவில் கேரளாவைச் சேர்ந்த 3 பேருக்கும் டெல்லியைச் சேர்ந்த ஒருவருக்கும் குரங்கம்மை நோய் உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குமரி மாவட்டம் வில்லுகுரி பகுதியைச் சேர்ந்த 4 பேருக்கு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து காய்ச்சல் இருந்துள்ளது. மேலும் அவர்களுடைய உடலில் பல இடங்களில் குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுவதை போன்ற தடிப்புகளும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் 4 பேரும் சந்தேகத்தின் பேரில் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் 4 பேருக்கும் குரங்கம்மை நோய் அறிகுறிகள் இருப்பதால் அவர்களை தனி வார்டில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனையடுத்து 4 பேருடைய இரத்த மாதிரிகளும் புனேவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வேலூர் புறநகர் அதிமுக ஓபிஎஸ் அணியில் புதிய மாவட்ட செயலாளராக வழக்கறிஞர் கோதண்டன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வேலூர் புறநகர் மாவட்டத்திற்கு ஓபிஎஸ் அணியில் புதிய மாவட்ட செயலாளராக குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் கோதண்டன் என்பவரை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் நியமனம் செய்துள்ளார். அதேபோல் குடியாத்தம் நகர செயலாளர் ரவி, ஒன்றிய செயலாளராக தேவிகா ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதிய வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கோதண்டனுக்கு புதிய நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் நகர ஒன்றிய நிர்வாகிகளுக்கான அறிவிப்பு கடிதத்தையும் நிர்வாகிகளிடம் வழங்கினர். இதில் ஒன்றிய செயலாளர் தேவிகா உள்ளிட்ட அதிமுகவினர் உடனிருந்தனர். விருதாச்சலம் நகராட்சி சார்பில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகளை பற்றி விவாதம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சி சார்பில் நகரமன்ற அவசர கூட்டம் நகரமன்ற கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய நகரமன்ற உறுப்பினர்கள் பஸ் நிலையம் அருகே செயல்பட்டு வரும் பயணிகள் விடுதியை மீட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும், பஸ் நிலைய கடைகளுக்கான முன்தொகையை குறைக்க வேண்டும், அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை விடுத்தனர். கூட்டத்திற்கு விருதாச்சலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நகரமன்ற துணைத் தலைவர் ராணி தண்டபாணி மற்றும் நகராட்சி ஆணையர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சதுரகிரி கோயிலுக்கு சென்று வரும் வழியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சதுரகிரி மகாலிங்கம் கோயிலுக்கு செல்வதற்கு தேனி மாவட்டத்தில் உள்ள உப்புத்துறை மலைப்பாதை வழியாக செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் நள்ளிரவில் தொடர் மழை காரணமாக திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. அப்போது யானை கஜம் அருகில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிக்கிக் கொண்டனர். உடனே பக்தர்கள் உதவி வேண்டி சத்தமிட்டனர். உடனே பாதுகாப்பு பணியில் போலீசார் மயிலாடும்பாறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் போலீசாருடன் இணைந்து 200க்கும் மேற்பட்ட பக்தர்களை பாதுகாப்பாக மீட்டு அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர். நள்ளிரவில் தமது உயிரையும் துச்சமென மதித்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்களை சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு தூத்துக்குடி ஸ்ரீ சித்தர் பீடத்தில் 10,008 கிலோ பச்சை மிளகாய் மகா யாக வழிபாடுகள் சத்குரு சீனிவாச சித்தர் தலைமையில் கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி கோரம்பள்ளம் அருகில் உள்ள ஐயனடைப்பு ஸ்ரீ சித்தர் நகர் சித்தர் பீடத்தில் 11 அடி உயரத்தில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி மகா காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சித்தர் பீடத்தில் ஆடி மாத சர்வ மகாலய அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் வாழ்வில் உள்ள மனக்குறைகள் நீங்கி அனைத்து வளங்களும் பெருகிட வேண்டி
சாக்த ஸ்ரீ சர்க்குரு சீனிவாச சித்தர் தலைமையில் 10,008 கிலோ பச்சை மிளகாய் சிறப்பு மகா யாக வழிபாடுகள் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி யாக குண்டத்தில் குவியல் குவியலாக பச்சை மிளகாயை போட்டு வழிபட்டனர். யாக வழிபாடுகளை தொடர்ந்து ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கும் மகா கால பைரவருக்கும் பால், தயிர், பன்னீர், புஷ்பம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. யாக வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. சிறப்பு வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகளை வழிபாட்டு குழுவினர், மகளிர் அணியினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். தேனி அல்லிநகரம் 24வது வார்டில் முறையாக குடிநீர் வராததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள 33 வார்டுகளில் குன்னூர் என்ற ஆற்றுப்படுகையில் இருந்து தினம்தோறும் முறை வைத்து தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். இந்நிலையில் தேனி நகர் பகுதியில் உள்ள 24 வார்டுகளுக்கும் முறையாக தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை. இதனால் பாதிப்படைந்த பொதுமக்கள் இன்று பெரியகுளம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாலையை மறித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து விரைந்து வந்த நகராட்சி ஆணையர் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தங்களுக்கு வாரம் 3 நாள் குடிதண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்ற நகராட்சி ஆணையர் வாரத்திற்கு 3 முறை குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று உறுதி கூறியதை அடுத்து பெண்கள் சாலை மறியலை கைவிட்டனர். குடியாத்தம் அடுத்த அருணாச்சல நகரில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோயிலில் பெண்களின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அருணாச்சல நகரில் மிக பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் 108 பெண்கள் பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பெண்கள் விரதம் இருந்து செவ்வாடை அணிந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலம் நடைபெற்றது. முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற ஊர்வலம் கோயிலை வந்தடைந்தது. பின்னர் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீதர் காந்தி, கலைமாமணி விருது பெற்ற புலவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குற்றாலத்தில் குற்றாலம் சாரல் திருவிழா வரும் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 8 நாட்கள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றால சாரல் திருவிழா 2 ஆண்டுகளுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தினசரி கலை நிகழ்ச்சிகள், ஆணழகன் போட்டி உள்ளிட்டவற்றை நடத்த திட்டமிட்டு உள்ளதாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் புத்தக கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக குற்றாலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியில் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சாரல் திருவிழா மற்றும் புத்தக திருவிழாவிற்கு நன்கொடை வழங்கவுள்ள நபர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயினுலாப்தீனை தொடர்பு கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எனவும், சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலையானது வாரத்தின் முதல் நாளான திங்கள் முதல் விலையேற்றத்துடனே தொடங்கிய நிலையில் இன்றும் விலை அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,805 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று மாலை இதன் விலை 4,767 ஆக இருந்தது. இன்று தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 38 உயர்ந்துள்ளது. அதன்படி நேற்று மாலை நிலவரப்படி ரூபாய் 38,136க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 சவரன் ஆபரண தங்கம் இன்று ரூபாய் 304 உயர்ந்து 38,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மும்பை பங்குச்சந்தையில் தொடர்ந்து 2வது நாளாக நேற்றும் ஏற்றம் காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தையில் 1041 புள்ளிகள் உயர்ந்து குறியீட்டெண் 58,858 புள்ளிகளை தொட்டது. இதேபோல தேசிய பங்குச்சந்தையில் 288 புள்ளிகள் உயர்ந்து குறியீட்டு எண் 16,930 நிலை கொண்டது. இந்நிலையில் பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தின் காலாண்டு முடிவு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய பங்குச்சந்தையில் மிக அதிகபட்சமாக 7,065 ரூபாய் 50 காசுகள் வரை வர்த்தகம் உயர்ந்து காணப்பட்டது.
மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழா. மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் பிரதமர் மோடி. தமிழக கல்வி வளர்ச்சிக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக அமைச்சர் பொன்முடி வேண்டுகோள். விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது. பள்ளிகளுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவு. ஓக்கிதழின் அட்டை படத்தில் உக்ரைன் அதிபர் தம்பதியினர். போர் சூழலில் கிளம்பியது புதிய சர்ச்சை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.